பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த யூடியூப் சேனல் மூலமாய் கர்த்தர் உங்களை இது காண்கிற யாவரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட்ஸ் ஃபேமிலி பிரேயர் டவர் மூலயமாக நாங்கள் மீண்டும் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலயமாய் உங்களை அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து இங்கே ஜெபித்துக் கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசத்துடன் நீங்கள் அதை நம்பி தேவனிடத்தில் செபிக்கும் போது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆமேன். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. இன்னைக்கு மனிதன் அநேக விதமான பொய்களை சொல்லி இன்னைக்கு நாட்களை கடந்து கொண்டு கொடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. கர்த்தர் சொன்னால் அது சொன்னது தான். கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரல்ல. என்ன வாக்குத்தத்தம்? நீ கஷ்டப்படும் போது உன் கண்ணீரை துடைப்பேன், நீ வேதனையோடு இருக்கும்போது உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன், நீ கண்ணீரோடு ஜெபிக்கிற காரியத்தை உனக்கு ஜெயமாய் மாற்றி தருவேன், நீ வேண்டியதெல்லாம் உனக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார். அது போல தான் நீங்கள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒரு பிரச்சனையை நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தையை தேவன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆமீன். இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உங்களை தான் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த குழந்தை இல்லை என்ற ஒரு காரியத்தை, பெரிய மலை போன்றிருக்கிற துன்பத்தை கர்த்தர் மாற்ற அவர் வல்லவர். யாக்கோபின் தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அநேக விதமான காரியத்தில் துவண்டு போயிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, ஒரு மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று சொல்லுகிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, கர்த்தர் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை செய்யாமல் தேவன் விடவு போவது அல்ல. நிச்சயமாகவே அந்த வார்த்தை செய்து முடிக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவது அல்ல, அவர் சொன்ன காரியத்தை செய்து முடித்துதான் திரும்புமாம். ஆமேன். இன்றைக்கும் கர்த்தர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நிச்சயமாகவே உனக்கு ஏற்ற காலத்திலே ஒரு குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுப்பேன் என்று வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார்ல, நிச்சயமாக தேவன் அதை கொடுக்க போகிறார். உங்களை பார்த்தான் சொல்லுகிறார். நீங்கள் அநேக மாதங்கள் அநேக நாட்கள் நீங்கள் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அது சீக்கிரத்திலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். உன் தேவனாகிய கர்த்தர், உன் கண்ணீரை கண்ட கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் சொல்லியும் அதை செய்யாதிருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் சொல்லுகிறார், நான் வசனித்து அதுவும் அதை நிறைவேற்றாதிருப்பேனோ. கர்த்தர் வசனித்து சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றாமல் விட போவது அல்ல, நிச்சயமாகவே நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பெரிய துன்பம், அந்த வேதனை, அந்த கண்ணீர் எல்லாவற்றையும் துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. இன்றைக்கு எனக்கு நல்ல ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா எனக்கும் என் சந்ததிக்கும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நான் பல ஆண்டுகளாய் நான் காத்திருக்கிறேன், நான் பல நாட்களாய் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, எவ்வளவேனோ என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்கவே இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தை ஏற்ற காலத்திலே நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்பது தேவ பிள்ளையே. இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கலாம், நீ விடாய்த்து போயிருக்கலாம், ஐயோ என் கண்ணீரை காண்க யாருமே இல்லை என்று சொல்லி கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் கதறலை கேட்கிறார், உன்னுடைய வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். தேவன் ஏற்ற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற நன்மைகளை, அதிசயங்களை குறித்து எல்லா ஜனங்களும் ஒரு சாட்சியாய் இவனை அறிவிப்பார்கள், ஒரு சாட்சியாய் இவனை பார்ப்பார்கள். தேவன் அவ்வளவுக்கு அவ்வளவாய் இவனை உயர்த்தப் போகிறார். உன் நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் தேவன் துடைத்து அது சீக்கிரத்தில் உன்னை பிள்ளைத்தாட்சியாய் மாற்றுவார். உன்னை தகப்பனாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். அன்பு சகோதரனே, நீ
நீ சோர்ந்து போகாதே. உன் தேவனாகி கர்த்தர் விசுவாசமாகிரு. தேவன் அந்த காரியத்தை நிச்சயமாய் ஜெயமாய் மாற்றுவார். இன்றைக்கு எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கிற, எத்தனை மலைகளை ஏறிக்கொண்டிருக்கிற, எத்தனை கோயில்களை சுற்றி கொண்டிருக்கிற, எத்தனை ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்கிட்டு இருக்கிற, எத்தனை வைத்தியசாலையை பார்த்து கொண்டிருக்கிற, என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற, என்னென்னமோ காரியத்தை செய்து கொண்டிருக்கிற, ஆனாலும் ஒரு பலனும் உன் வாழ்க்கையில் இல்லையே என்று சொல்லி நீ வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கலாம். ஏன் இந்த வாழ்க்கை, என் குடும்பத்தில் என் சந்ததி பெருகாதா என்று சொல்லி நீ மிகவும் புலம்பலோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளையை, கர்த்தர் உன் கண்ணீரை பார்க்கிறார். இன்றைக்கு தேவனுக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறார். உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எப்படி தெரியுமா? நீ இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது, இயேசு உன் வாழ்க்கையில் வரும்போது, இயேசு உன் குடும்பத்தில் வரும்போது, இயேசு உனக்குள்ளே வரும்போது உன் வாழ்க்கை மாற்றப்படும், உன் குடும்பம் மாற்றப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியங்களும் கர்த்தர் நன்மையாய் மாற பண்ணுவார். உனக்கு தீமை, சாபம், பாவம் எல்லாமே என் தலைமையில், என் முன்னோர்கள் செய்த பாவம் கூட எனக்கு சாபமாக அமைஞ்சிடுச்சு, எல்லாம் அவங்க செஞ்ச தப்பு தான், நீ நிறைய என் பிரச்சனையாக இருக்கிற, குழந்தை இல்லாமல் இருக்குது சொல்லி நீ வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அவர் ரத்தம் சகல பாவம், சாபத்தை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கு அன்றைய இயேசு கிறிஸ்துவ உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்கும்போது உன் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படும். அடைக்கப்பட்ட கர்ப்பத்தின் கதவுகள் திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு அன்றைய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கும் போது என் அன்பு தேவ பிள்ளையை கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு அடைக்கப்பட்ட எல்லா கர்ப்பத்தின் கதவு திறக்கப் போகிறது. எத்தனை பேர் வாழ்க்கையில் இன்றைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பலுகி பெருக போக பண்ணுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விசுவாசம் ஒப்பு கொடுப்பீங்களா? இயேசுவே நீர் எனக்குள் வாரும், இயேசுவே என்னில் வாரும், இயேசுவே என் குடும்பத்தில் வாரும், உம்மை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், நீர் எனக்காய் என் பாவங்களுக்காய் மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தீர் என்று நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி இயேசுவை நோக்கி நீங்கள் வரும்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எப்படிப்பட்ட பிசாசின் வல்லமைகள், அந்தகார கிரியைகள், பாவங்கள், சாபங்கள் எல்லாம் காரியத்தையும் தேவன் உங்களை விட்டு அகற்றி உங்களை நித்திய சமாதானத்தின் கூடிய நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இன்றைக்கு இயேசுகிட்ட வாங்க. எங்கெங்கேயோ ஓடிட்டீங்க, நீங்கள் வருகின்ற ஒரே இடம் இயேசுவின் பாதம் மட்டும்தான். அந்த இயேசுவின் பாதகிட்ட வந்தால் போதும், உங்களோட பிரச்சனைகள் எல்லாம் மாறும், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தேவ பிள்ளையை இந்த விசுவாசத்தோடு தேவனை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நிச்சயமாகவே இந்த வருடத்திற்குள்ளாகவே கர்த்தர் உங்கள் நல்ல ஒரு குழந்தையை சுமக்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். சீக்கிரமாய் நடக்கப் போகிறது. அது லேட்லாம் கிடையாது, சீக்கிரமாகவே, அதி விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. நண்பு தேவப்பிள்ளை விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். இன்றைக்கு விசுவாசத்தோடு எங்களோடு இந்த யூடியூப் சேனல் மூலிமா, இந்த ஊழியத்தின் மூலிமா நீங்கள் இணைந்து செபிக்கும் போது, காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் டவர் ஊழியத்தின் மூலியமாய் நீங்கள் எங்களோடு இணைந்து செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் சாட்சிகளையும் தயவு செய்து நீங்கள் இந்த ஷேர் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ள. நீங்கள் அந்த வீடியோவை அநேகருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அநேகருக்கு இந்த அற்புதம் நடக்கும். நாங்கள் செபிக்கின்ற செபங்கள் மிக பாரத்தோடு, தரிசனத்தோடு, கர்த்தர் கொடுத்த ஆத்மா பாரத்தோடு நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாகவே இது உங்களுக்கு மாத்திரமில்லை, அநேகருக்கு பயன்படத்தக்கதாக இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புங்க. கர்த்தர் அவங்களை தொட போகிறார். உங்கள் மூலிமா அவங்களுக்கு ஒரு நன்மைகள் கர்த்தர் கிடைக்க உதவி செய்வார். இந்த ஷேர் பண்ணுறது மூலியமாகவும் கர்த்தர்களுக்கு அற்புதம் செய்வார். நிச்சயமாகவே தேவன் பெரிய காரணம் செய்ய போகிறார். இப்போது எங்களோடு இணைந்து செபிக்கிறீங்களா? நாங்கள் உங்களுக்காக செபிக்க போகிறோம். நீங்களும் என்னோடு இணைந்து நீங்கள் செபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிற. ஏசப்பா உங்கள் மத்தியில் போய் இறங்கி வரப்போகிறாரு. ஏசப்பா உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினைத்து விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமீன். செபிக்கலாமா? எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஏசப்பா என்று சொல்லி, நீ யார், எந்த சனம், எந்த மொழி, எந்த சாதி, எந்த இனம் என்று தேவன் பார்ப்பது அல்ல. எல்லாவற்றையும் எல்லா மனிதரும் உண்டாக்கின கர்த்தர் அவர் ஒருவரே. இப்பொழுது ஆண்டவராய் இயேசுவை ஒப்பு கொடுங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவரா, இயேசு அறியாதவர்களால பிரச்சனை இல்லை. இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். இயேசு உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவற்றை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ வல்லவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ரிமாரபா சந்தல துரா கபரிபா திரி மானா ஷிதிரி மானா துரா கபரிபா துருதராபா சந்தன துராபா ரிகானா துராதா ரிகரா ஓ ஷிதிரி மானா துரா ரிபாலரபா
ஓ ரி கமான சந்தன துரிபா ரஷதலரபா ஆவியானவரே இமாரா ஷக்கர துராபலரபா நன்றியுடமை துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் சர்வ வல்லமையுள்ள ஆவியானவரே அப்பா கிருபையுள்ள தேவனே இரக்கங்களில் தேவனே அப்பா மனதுருகிற தெய்வமே நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே வானமும் பூமியை ஒழுந்தாலும் உடைய வார்த்தை ஒழுந்து போவதில்லை அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே சப்பா என்னாகமம் 23:19 படி ஆண்டவரை பொய் சொல்ல ஆண்டவரை மனிதன் அல்ல மனமாற நீ மனு புத்திரம் அல்ல ஆண்டவரே ஆமே சப்பா நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ அப்பா நீ வசனித்தவன் நிறைவேற்றாதிருப்பீரோ என்று ஆண்டவரே அப்ப எங்களை பார்த்து ஆண்டவரை கேட்டீர் அல்லவா ஏசப்பா நாங்களும் விசுவாசிக்கிறோம் நீ சொல்லுகின்ற காரியத்தை நீ ஜெயமாய் முடிக்கிற தேவன் அப்பா நீ வார்த்தையில் வல்லமை உள்ள தேவன் வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் ஆண்டவரே இன்றைக்கு ஏசப்பா அந்த வீடியோ மூலமாக செபித்துக் கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிக்காக செபிக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா இப்போது ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர் ஓ ரி கரபா ஷேகர துராபா தூரி கரவோ ரிம்மர ஷிகர துராபா ஷதல துராபலரபா ஆண்டவரே ஏசப்பா கர்ப்பத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட பொல்லாத ஆவின் வல்லமையில் இயேசுவின் நாமத்தில் அப்பா நிர்மலமாகும்படிக்காக செபிக்கிறான் கர்ப்பத்துக்கு விரோதமாக தடை செய்கிற பொல்லாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்பா அந்த வீடியோ மூலம் இணைந்து செபித்துக் கொண்ட எல்லா சகோதரி மீது வெளியேறும்படிக்காக செபிக்கிற கர்த்தருடைய ஆண்டவர் சப்பா ஸ்தோத்திர கர்ப்பத்தின் ஆண்டவரே அப்பா கனிகள் கிடைக்கத்தக்கதாக உம்முடைய கரம் மகள் மீது இறங்கும்படிக்காய் அப்போ ஒவ்வொரு சகோதரி மீது இறங்கும்படிக்காக நான் செபிக்கிற ஆண்டவரை கர்த்தருடைய கரம் இப்போ தொடும்படிக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரை ஓ ரி கர சந்தன துர் கபோ ரி பாலாரபா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே சப்பா ஆண்டவரே மகிழ பண்ணுகிற தேவன் அல்லவா நீ நித்தமும் மகிழ பண்ணுகிற தேவன் அல்லவா அப்பா இந்த கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்பா அருமையான உடைய மகளுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஆண்டவர் எல்லா அந்தகர வல்லமைகள் சரீர பலவீனங்கள் அப்பா அந்த கர்ப்ப பதவிக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்போது எல்லாம் கிரியை செய்கிற அந்தகர கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மலமாக்கும்படிக்காக செபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது அப்போ இப்போது விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா மகளுக்கு விரோதமாய் சகோதரிகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார கிரியை கத்த நிர்மலமாக்கி போடும்படிக்காக ஸ்தோத்திரம் அப்பா நல்ல ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் சப்பா நீர் அவர் கொடுக்கும்படிக்காக செபிக்கிற ஆமே சபா இதோ மலடி நான் பிள்ளைக்காட்சி ஆக்கி அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று வாக்கு பண்ண கர்த்தர் அல்லவா இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் ஆண்டவர் அப்பா இன்று சப்பா எத்தனை சகோதரி அப்பா அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி கண்ணீரை பாருங்கப்பா ஒவ்வொரு கண்ணீர் சகோதரி பாரும் ஆண்டவர் எத்தனை விதமான அவமானங்கள் எத்தனை விதமான நிந்தைகளை அப்பா இவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அப்பா சொந்த குடும்பத்தில் அப்பா கணவர் மூலியமா அப்பா அவங்க உறவுகள் மூலியமா எத்தனை சகோதரர்கள் கண்ணீரோடு வேதனையோடு எத்தனை சகோதரர்கள் கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரை அப்பா அந்த நாட்களை கழித்துக் கொண்டிருப்பதை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரை உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு பண்ண தேவன் தாம் இன்றைக்கு ஆண்டவரை உங்களுடைய வல்லமை இறங்கி ஆளுக செய்யும்படிக்காக செபிக்கிறேன் அப்பா நல்ல இசப்பா குழந்தை பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் கட்டிடும்படிக்காக நாங்கள் செபிக்கிறேன் அற்புதம் நடக்கட்டும் இப்போது அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்க எல்லா காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லா சத்துருவின் வல்லமைகள் இப்போது வெளியேறும்படிக்காக செபிக்கிறேன் கர்த்தர் கரம் தொட்டு ஆண்டவரே அவங்களுடைய கர்த்தாவை ஆசீர்வதிக்கும்படிக்காக செபி நல்ல குழந்தையுடைய பாக்கியத்தை கிடைக்க கர்த்தர் பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க உங்களுடைய வல்லமை இப்போது இறங்கட்டும் இப்போது இறங்கும்படிக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீ சொல்ல ஆகும் நீ கடன் இருக்கும் ஆண்டவர் நாங்கள் விசுவாசத்தோடு செபிக்கிறேன் இன்றைக்கு இந்த அப்பா அந்த யூடியூப் மூலியமாய் எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்துக்காய் நன்றி செய்து கொண்டு கிருபைகளுக்காக நன்றி இதை பார்த்து எங்களோடு இணைந்து செபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யும்படிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆசீர்வதிங்க அப்பா உங்களுடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் அது சீக்கிரத்தை சாட்சியாய் சொல்ல என் தேவனை கர்த்தர் அப்பா ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறேன் பாதுகாத்துக்கொள்ளும் பிளஸ் பண்ணுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமையில் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரைஸ் லார்ட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் உங்களோடு இணைந்து ஜெபித்திருக்கிறோம் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஏற்ற காலத்திலே தேவன் நன்மையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் சீக்கிரத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு புது ரிலேஷன் வரப்போகிறாங்க ஒரு புதிய ஒரு உறவு உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க உங்களுக்குள்ளே வரப்போகிறாங்க விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் நிச்சயமாக செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக அந்த அற்புதம் நீங்கள் சீக்கிரமாக பெற்றுக்கொள்ள போகிறீங்க எப்படின்னா இயேசுவை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நடக்கும் மனுஷன் அல்ல கர்த்தராக இயேசு விசுவாசிக்கும் போது அற்புதம் நிச்சயமாக நடக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் சாட்சிகளையும் தயவு செய்து காட்ஸ் ஃபேமிலி ப்ரேயர் அவர் மூலியமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் நீங்கள் சாட்சியாக நீங்கள் ஷேர் பண்ணும்படி எனக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் அல்லது மீது எந்த காரியத்தை ஜெப உதவிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நாங்கள் 24 hours உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்